22 வயது மாணவி கொடூர மரணம் சிக்கிய குற்றவாளி பெங்களூரு தனுஸ்ரீ வயது 22 என்ற கல்லூரி மாணவி சில தினங்களுக்கு முன்னர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது சாலையில் பள்ளம் இருந்துள்ளது. அதில் வண்டியை ஏற்றாமல் தவிர்க்க முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அவ்வழியாக வந்த லாரி தனுஸ்ரீ மீது ஏறி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். சம்பவத்தை அடுத்து லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார். இந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரீல்ஸ் மோகத்தால் சோகம் வந்தே பாரத் மோதி 4 பேர் பலி. பீகார் மாநிலம் ஜோக்பானியிலிருந்து பாடலிபுத்ராவுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் இன்று அக்டோபர் 3 அதிகாலை 5 மணி அளவில் பூரணியா நகரின் அருகே சென்று கொண்டிருந்தபோது அப்போது ரீல்ஸ் எடுக்க 6 பேர் முயன்றனர். அவர்கள் மீது ரயில் மோதியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 2 பேர் காயமடைந்தனர். இவர்கள் 6 பேரும் யார் என்பது குறித்து ரயில்வே காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சற்று முன் விஜய் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களான என் ஆனந்த், CTR நிர்மல் குமார் தலைமறைவாகியுள்ள நிலையில் விஜய் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கட்சி பணிகள் தொய்வின்றி தொடர 20 பேர் கொண்ட குழுவை நியமித்து அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாவட்ட செயலாளரிடம் பேசிய அவர், கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தான் விரைவில் சந்திக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என அறிவுறுத்தியுள்ளார்.